நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Thank you பிரியா. அக்கா நினைச்சு கூட பார்க்கலக்கா எனக்கு இவ்ளோ பெரிய காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும்னு. ஆல் தேங்க்ஸ் டு யூ அண்ட் மாமா. ஒரு விஷயம் தெரியுமாக்கா, அவங்க எங்களை பெரிய விஐபிஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அவங்க என் மார்க்ஷீட்டும் பார்க்கல, இன்டர்வியூ பண்ணல, ஆனா டைரக்ட் அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. அம்மாடி, இந்த காலத்துலயும் இந்த மாதிரி ஆளுங்க கிடைப்பாங்களான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலனா பாத்துக்கியே. அப்பா, நான் ஆதித்யாக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல? கண்டிப்பா நீ சொல்லியே ஆகணும். நான் இப்பவே அவருக்கு ஃபோன் பண்றேன். சொல்லு பிரியா, என்ன விஷயம்? ஞாபகம் இருக்கா என்ன? ஆதித்யா, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். உன்னால தான் சீனுக்கு ரோத்தக் மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு. என்ன இல்லையா? ஆனா நான் எதுவும் பண்ணவே இல்லையே. நீ பண்ணலையா? அப்புறம் எப்படி காலேஜ்ல இருந்து டைரக்டா சீனுக்கு அட்மிஷனுக்காக ஃபோன் வந்தது? அவன் எந்த என்ட்ரன்ஸும் எழுதல, அட்மிஷனுக்கும் அப்ளை பண்ணல. இத நீ பண்ணலனா அப்புறம் வேற யாரு? அப்படின்னா இதை டேட் தான் பண்ணிருக்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் அப்பா கிட்ட சீனு அட்மிஷனுக்கு கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நான் சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. இருந்தாலும் அப்பா ஞாபகத்துல வச்சிருந்திருக்காரு. இதுதான் அப்பாவோட ஸ்பெஷல். பேச்சுல கம்மி, ஆனா செயல்ல கரெக்டா இருப்பாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் சொல்றதுக்கு முன்னாலே அப்பா அதை புரிஞ்சுப்பாரு. அதனாலதான் அவர் பேரு பிரேமானந்த். இந்த உலகம் பூராவும் எங்க அப்பா மாதிரி ஒரு ஆளை தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஆதித்யா, நீ இந்த மாதிரி புகழ்ந்து பேசுறதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்கு அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் அவரை புகழ்ந்து பேசிட்டே இருக்கலாம்னு தோணுது ஆதித்யா. பிரியா, அம்மா வந்துட்டாங்க, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். பாய். அம்மா, இப்பதான் பிரியா கிட்ட பேசினேன். அப்பாவும் பிரியாவோட மீட்டிங்கும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுதான். அம்மா, டாட் கலக்கிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? சீனுவுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லமா அவரு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்பா பிரியாவை முழு மனசோட ஏத்துக்கிட்டாருன்னு. ஐம் சோ ஹாப்பிமா. ஐம் சோ ஹாப்பிமா. ஏய் வா, நான் உள்ள வைக்கிறேன். சொல்லு உத்ரா. அக்கா, நான் என்னோட எல்லா சாரியும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ இங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடியானா போச்சு. அப்புறம் உத்ரா, ரிஷியையும் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. சரிக்கா, நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே, பாய். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்கேன். இது ஒன்னும் விளையாட்டு விஷயம் இல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் உனக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்தியே தீர்வேன். அப்புறம் தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் மறந்துரு. அதான் சொல்லிட்டல. என்ன விஷயம்? ஏதாவது வேலையா வந்தையா? சரி, ஓகே. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இங்க பாத்தியா, இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். போட்டு பாரு. இது எவ்வளவு அழகா இருக்குல்ல? இத நான் போட்டுக்க போறேன். இட்ஸ் அன்பிலீவபிள். அம்மா இத என்னைய பண்ண சொன்னாங்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் பிரீத்தி, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? எதுக்காக என் மேல கோவமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க போல இருக்கு. என்ன ஒண்ணும் இல்ல மாம், நாளைக்கு நான் அசைன்மெண்ட்ஸ் பண்ணி முடிக்கணும். அதுக்காக நெட்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு இந்த மாதிரி வேலைகளை கொடுத்தா நான் எப்படி அசைன்மெண்ட்ஸ் முடிப்பேன் சொல்லுங்க? நானா? நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. என்ன அம்மா, நீங்க எதுவுமே சொல்லலையா? சிட்டு, அம்மா அது என்னடா, நானும் பகல் கனவெல்லாம் காண ஆரம்பிச்சிட்டேன் போல இருக்கு. ஒரு சின்ன தப்பு நடந்து போயிடுச்சுமா. போதும் போதும்,
விளையாட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சீக்கிரம் எடுங்க. அவர் வந்தாருன்னா திட்ட போறாரு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஷோ, நான் என் ரூமுக்கு போறேன். சிட்டு சீக்கிரம். ஸ்டூபிட் இடியட், என் டைம் மொத்தத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். பிரீத்தி, பிரீத்தி, அம்மா, அட பிரீத்தி, பிரீத்தி நில்லு. பிரீத்தி ரூம்க்குள்ள போகாத, நில்லு. ஐயோ, எனக்கு இது எப்படி மூடுறதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? ஐயோ, பிரீத்தி, பிரீத்தி கொஞ்சம் நில்லு. பிரீத்தி, உன்னோட இந்த டப்பால பகல் கனவு காண்றதுக்கு பதில் கிடைக்கும்ல? ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்னாச்சு அண்ணி? இதுல என்னது? பிரீத்தி, என்ன நீங்க அசைன்மென்ட்ட க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பிரீத்தி, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. அது முதல்ல இப்பதான் நான் கம்ப்யூட்டரே பாக்குறேன்னா, அதனால அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. சாரிமா, சாரி. எனக்கு எதுவுமே புரியல. அந்த மேனேஜரை சும்மா இல்லாம பார்ட்னர் ஆக்கிட்டு இப்ப எப்படி அந்த மேனேஜரை இவரை விட்டு துரத்துறதுன்னு எனக்கு புரியல. என்ன யோசிச்சிருக்கீங்க அந்த மேனேஜரை பத்தி? அட, இன்னும் நீ அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியா உத்ரா? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, கல்யாணத்துல கவனத்தை செலுத்துன்னு. தலைக்கு மேல நிறைய வேலைகள் இருக்கு, அத முதல்ல போய் பாரு. அப்புறம் நானே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றேன். இல்லங்க, நீங்க அந்த விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்ற வரைக்கும் என்னால வேற எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்தவே முடியாது, கல்யாணமா இருந்தா கூட. அதனால அது என்னன்னு இப்பவே என்கிட்ட சொல்லுங்க. இங்க பாரு உத்ரா, எந்த விஷயத்தை பேசணும்னாலும் அதுக்குன்னு நேரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த விஷயத்தை பேச சரியான நேரம்னு ஒண்ணு வரும்போது அதை பத்தி விலாவரியா நானே உங்ககிட்ட வந்து பேசுறேன். இப்போ கல்யாணத்துல மட்டும் கவனத்தை செலுத்து. இங்க பாரு, வேற எதையும் போட்டு குழப்பிக்காத. என்னங்க? சொல்ல மாட்டீங்களா? அது என்ன விஷயம்? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணும். இல்லைன்னா இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டை விட்டா நீ ஒன்னும் இல்லாம நடு ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். இப்ப நீ என்ன டென்ஷன் ஆக்காத. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. என் மேல கொஞ்சம் நம்பிக்கையை வை. இப்பவே நீ இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏங்க, ஏன் இந்த விஷயம் என்ன என்கிட்ட இப்ப சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் கல்யாணம் முடியற வரைக்கும் உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? சரி, எனக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ணுங்க. அந்த மேனேஜரை தவிர நீங்க வேற யாரையாவது பார்ட்னர் ஆக்கியிருக்கலாம். இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஆனா யாரும் எனக்கு பேங்க் லோனை பாஸ் பண்ணலையே. இது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவனை என்னோட பார்ட்னர் ஆக்கிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது அவசியமும் கூட. அவசியமா? உங்களுக்கு அப்படி என்னங்க அவசியம் இருக்கு? இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆள் கூட பார்ட்னர் ஆகணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீங்க அந்த கேவலமான ஆளோட ஹெல்ப் ஏத்துப்பீங்க, ஆனா எங்க குடும்பம் பண்ற ஹெல்ப் ஏத்துக்க மாட்டீங்க. எங்க அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. உங்க அக்கா உதவி எல்லாம் எனக்கு தேவையில்லை. உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் கை நட்டினது இல்லைன்னு. இதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டேன். அப்புறம் அந்த ஆபீசரை பத்தி சொல்லணும்னா அவனும் எனக்கு எந்த உதவியும் பண்ணல. டீல் நடந்துச்சு. ஒரு கைய வாங்கி இன்னொரு கையில குடுக்கணும்னு. இதுதான் எங்க ரெண்டு பேரோட டீல். புரிஞ்சுதா? ஒரு கைய வாங்கி இன்னொரு கை கொடுக்கணுமா?
அப்படி என்ன டீல் அது? இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த லோன் சாங்ஷன் பண்றதுக்காக அவர் உங்ககிட்ட என்ன கேட்டாரு? சொல்லுங்க, ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, அவர் என்ன கேட்டாரு? உன்னை கேட்டாரு. நீ வேணுமா அவருக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொன்ன உடனே உன் மூஞ்சி இப்படி மாறிடுச்சு. இது எப்படி இருக்குன்னா ஒரே நேரத்துல 100 பாம்பு கொத்துன மாதிரி இருக்கு. நான் சும்மா தமாஷா விளையாடுனேன். இதெல்லாம் நடக்குமா என்ன? ஆனா உண்மையா அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்போ அட அந்த ஆபீசர் வர லாபத்துல 50% அவர் கொடுக்கணும்னு சொன்னாரு, அவ்வளவுதான். அத நான் உங்ககிட்ட விளையாட்டா சொன்னேன். ஆனா நீ சீரியஸ் ஆயிட்ட. விளையாட்டா? யாராவது இந்த மாதிரி பொண்டாட்டி மானத்தோட கேவலமா விளையாடுவாங்களா என்ன? நீங்க இப்ப பேசுனது என்ன உயிரோட எரிச்ச மாதிரி இருந்தது. எங்க பாருமா, நான் ஒரு மரமண்ட. என் மனசுல நினைச்ச விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். உன் மனசு இந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிடு. அப்புறம் உண்மையை சொல்லவா, என் மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. ஆனா இன்னைக்கு எப்பவும் இந்த மாதிரி விளையாடாதீங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி விளையாடவே மாட்டேன். சரி, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லவே இல்லையே. வேணும்னா காதை பிடிச்சி தோப்புக்காரனை போடவா? இப்ப நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லி எனக்கு சிரிச்சு காட்டணும். எங்க சிரிச்சு காட்டு, சிரிச்சு காட்டு. சிரி 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 சிரி. சும்மா சிரி. உன்னோட இந்த சிரிப்பு பார்க்க அழகா இருக்கு. நீங்க இருக்கீங்களே, உங்களுக்கு விளையாட்டுத்தனம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. உத்ரா, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போ. ஒருவேளை நான் சொன்னது உண்மையா இருந்தா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை என் மூளையில இந்த விஷயத்த நினைச்சிருந்தா. அப்படி உங்களால நினைக்கவே முடியாது. நீங்க என்னோட புருஷன். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இனி 7 ஜென்மத்துக்கும் உங்களால அந்த மாதிரி நினைக்கவே முடியாது. எனக்கு தெரியும், நீங்க என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க. நீங்க எப்பவுமே என்னோட மானத்தோட விளையாடவே மாட்டீங்க. நீங்க என் மேல உயிரிய வச்சிருக்கீங்க. உத்ரா, இந்த விஷயத்தை நான் உனக்கு தெரியப்படுத்தாம இருந்தா, அந்த ஆபீசர் என்னையும் என் மானத்தையும் நிச்சயமா நடுரோட்டு கொண்டு வந்துடுவான். உன்னை இதுக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு வாட்டி இந்த டீலை நான் முடிச்சிட்டேன்னா, அப்புறம் வெற்றி என்னோட காலுக்கடியில் இருக்கும். நீ உன் கணவரோட கனவை நிறைவேற்றுறதுக்காக இதுக்கு நீ சம்மதிச்சே ஆகணும் உத்ரா. இன்னும் கொஞ்சம் போதுமா? இல்ல 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 வேண்டாம், நாம நாளைக்கு மீட் பண்ணலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டேக் கேர். ஓகே. மா மா போன்ல யாரு? மிஸ்ஸஸ் பிருந்தா. உடம்பு சரியில்லைங்கிறதுனால மருதாணி ஃபங்க்ஷனுக்கு வரலையா? ஓ, இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல, அது நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க. சார் வந்துட்டாரா? வந்துட்டாரு.
ஒரு நிமிஷம். குடிக்க தண்ணி கொண்டு வரவா? டேட் மீட்டிங் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு என்னமோ கடிகாரம் அப்படியே நின்று போன மாதிரி இருந்துச்சுப்பா. பிரியா எப்படி பாருந்தா? நான் சொன்ன மாதிரி இருந்தாளா? ஏதா சொல்லுங்கப்பா. டேய் ஆதித்யா, இப்பதானே வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். டின்னர் முடியட்டும், அதுக்கப்புறமா உட்காந்து பேசு. என்ன இங்க பாருக்கண்ணா, உனக்கு எவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கும் சொல்லணுங்கிற ஆவல் இருக்கு. எனக்கு பிரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எந்த அளவுக்கு அவளை பிடிச்சிருக்கோ அதை விட ஒரு படி ஜாஸ்தியாவே எனக்கு பிடிச்சிருக்கு. You are the best dad. வாங்க சாப்பிடலாம். வா. வாங்க வந்து சாப்பிடுங்க. சிட்டு, ஒரு பிளேட் எடுத்து வை சீக்கிரம். நான் சொன்னா கேக்குறியா நீ? பாருங்க 5 மினிட்ஸ்மா, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நிச்சயமா எஸ்எஸ்பி சாரான்னு அங்க சந்திச்சிருப்போம். ஆனா அந்த உதவாக்கார டாக்ஸி டிரைவரால தான் லேட்டே ஆச்சு. என்னால முடிஞ்சதுதா நிச்சயமா இவங்க எல்லாரையும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி போய் நிறுத்தி இருப்பேன். ஆனா எவ்வளவு நல்லவர் தெரியுமா அந்த எஸ்எஸ்பி சார். எங்களால சொன்ன நேரத்துக்கு வர முடியலன்னா கூட அவர் தப்பா நினைக்கல. பிரியா அந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு இப்ப முழு நம்பிக்கை வந்துருச்சு. ஆமா ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரிண்ணே. அவ்வளவு நல்ல சாப்பிடு, அவ்வளவு நல்ல மனுஷங்க, அப்புறம் அவளை காதலிக்கிற புருஷன், இதெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. நம்ம பிரியாவோட தலையெழுத்து இப்படி மாறும்னு. எஸ்எஸ்பி சாரை நான் போய் பார்க்க போறேன். சீனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்ததுக்காக பர்சனலா அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல போறேன். எப்படியும் நாம நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். ஆமா, நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிட்ட இல்ல? ஆமா அண்ணே, இன்னைக்கு நாள் பூரா இதோட ஏற்பாட்டுல தான் நான் இருந்தேன். அப்ப சரி. அப்ப உங்களுக்கு கொஞ்சம் சொன்னா? இல்லம்மா போதும், ரொம்ப ஜாஸ்தி. அது உங்களுக்கு? ஆமா, நீ ஏன் நிக்கிற? உட்காரு, உட்காந்து சாப்பிடு. ஆமா பிரியா, உட்காரு. மறுபடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுற வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப உங்களுக்கு கொஞ்சம் சொன்னா? இல்லம்மா போதும், ரொம்ப ஜாஸ்தி. அது உங்களுக்கு? ஆமா, நீ ஏன் நிக்கிற? உட்காரு, உட்காந்து சாப்பிடு. ஆமா பிரியா, உட்காரு. மறுபடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுற வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ? அப்பா, எப்படியோ என் அட்மிஷன் முடிஞ்சது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஒரு வேலையை தேடிக்கோங்க. எப்படியும் அக்கா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அது எப்படி? அத்தை, இங்க அக்கா என்கிட்டயே இவ்வளவு சண்டை போடுறாங்க, அப்புறம் அங்க மாமாவை விட்டு வச்சிருவாங்களா என்ன? என்னக்கா நான் சொல்றது சரிதானே? சரியா தப்பான்னு உன்கிட்ட வந்து சொல்றேன். நீ என்ன இப்படி பண்ணிட்ட? எல்லா தண்ணியும் என் மேல கொட்டிட்டு பாரு. எதுக்காக 2 பேரும் சிரிக்கிறீங்க? முதல்ல போய் உங்க அத்தை கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எந்த காரணமும் இல்லாம டெய்லி நீங்க அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன்? அவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன ஜோக்கர் மாதிரி தெரியுதா என்ன? Oh my God.
என்னமாச்சு? உங்களை எல்லாம் பிரிஞ்சு நான் எப்படிப்பா இருக்க போறேன்? உங்களை என்னால மறக்க முடியாதுப்பா. எனக்கும் தாமா நீ இல்லாம எப்படி இருப்பேன்னு தெரியல. ஆனா அதானேம்மா எங்க முறை.